நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஹிந்தியில் தினமும் பயன்படுத்தும் வாக்கியங்கள். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற பேசிக் ஹிந்தி சென்டென்சஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹிந்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பார்க்க போகிற ஒரு சென்டென்சஸும் என் கூட சேர்ந்து நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ ரிப்பீட் பண்ணி ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரீகால் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த சென்டென்சஸில் வர ஒரு வேர்ட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். யாருடைய வீடு இது? யாருடைய வீடு இது? இது எல்லாமே நம்ம கேஷுவலாக பேசுகிற டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற டெய்லி யூஸிங் பேசிக் சென்டென்சஸ் தான். ஸோ யாருடைய வீடு இது? இது எப்படி கேட்கலாம்? ஃபஸ்ட்டு யாருடைய அப்படின்னா யக் கிஸ்கா கர் ஹே. யாருடைய அப்படின்னா கிஸ்கா, இது அப்படிங்கிறப்ப யக், அது அப்படின்னா வக். ஸோ இது அப்படிங்கிறதுனால யக். யக் கிஸ்கா கர் ஹே, வீடு அப்படின்னா கர். யாருடைய வீடு இது? யக் கிஸ்கா கர் ஹே. யாருடைய வீடு அது அப்படின்னு வரும்போது வக் கிஸ்கா கர் ஹே, வக் கிஸ்கா கர் ஹே, இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ யாருடைய வீடு இது? யக் கிஸ்கா கர் ஹே. யாருடைய வீடு இது? யக் கிஸ்கா கர் ஹே. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ். நீங்கள் யார்? நீங்கள் யார்? ஆப் கவுன் ஹே. நீங்கள் யார்? நீங்கள், ஆப். நீங்கள் அப்படின்னு வரும்போது நம்ம ரெஸ்பெக்டாக ஆப் அப்படின்னு சொல்லணும். யார் அப்படின்னா கவுன். நீங்கள் யார்? ஆப் கவுன் ஹே. ஆப் கவுன் ஹே. நீங்கள் யார்? ஆப் கவுன் ஹே. நீ யார்? ஸோ அந்த நீ அப்படின்னு வரும்போது தும் கவுன் ஹே அப்படின்னு சொல்லலாம். நீ அப்படிங்கிறது நம்ம கேஷுவலாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு. ஸோ அந்த நீக்கு தும், நீங்கள், நீங்கள் அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்லும்போது ஆப் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் யார்? ஆப் கவுன் ஹே. ஆப் கவுன் ஹே. அடுத்த சென்டென்ஸ். எப்படி செய்வது? எப்படி செய்வது இது? ஓகே, எப்படி அப்படின்னா கைசே. செய்வது கர்னா. எப்படி செய்வது? கைசே கர்னா ஹே. கைசே கர்னா ஹே. எப்படி அப்படின்னா கைசே, செய்வது அப்படின்னா கர்னா. எப்படி செய்வது? கைசே கர்னா ஹே. கைசே கர்னா ஹே. எப்படி செய்வது இது? இது எப்படி செய்வது? அந்த இது அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா இப்போது எப்படி செய்வது அப்படின்னா கைசே கர்னா ஹே. இது எப்படி செய்வது அப்படின்னா அந்த இது அப்படின்னா என்னது? யக். யக் கைசே கர்னா ஹே அப்படின்னு சேர்த்துக்கணும். ஓகேவா? சப்போஸ் அது எப்படி செய்வது, அந்த அது அப்படின்னு வரும்போது வக் சேர்க்கணும். வக் கைசே கர்னா ஹே. ஓகேவா? சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆயிருச்சா? ஸோ நமக்கு முக்கியமானது ஹிந்தி வேர்ட்ஸ் தான். அந்த ஹிந்தி வேர்ட்ஸ் தான் நிறைய நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன். உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு அப்படின்னு வரும்போது ஆப்கோ. ஆப்கோ ரெஸ்பெக்டாக நம்ம ஆப்கோ, உங்களுக்குன்னா ஆப்கோ. என்ன அப்படின்னா கியா. என்ன கியா. தேவை. தேவை அப்படின்னா வேணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ சாஹியே, வேண்டும் அப்படின்னா சாஹியே அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன தேவை? ஆப்கோ கியா சாஹியே. உங்களுக்கு அப்படின்னா ஆப்கோ, என்ன அப்படின்னா கியா, தேவை அப்படின்னா சாஹியே. உங்களுக்கு என்ன வேணும்? ஆப்கோ கியா சாஹியே. ஆப்கோ கியா சாஹியே. ஓகேவா? சரி, இப்போது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் பண்ணுறேன். ஆப்கோ கியா சாஹியே அப்படின்னு. இப்போது நீங்கள் எனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். எனக்கு புக்கு வேணும். இது எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? கெஸ் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு புக் வேணும். ஓகே, எனக்கு புக் வேண்டும். இதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன். உங்களுக்கு ஏன் தேவை? உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஆப்கோ கியா சாஹியே. உங்களுக்கு ஏன் தேவை? உங்களுக்கு ஏன் இதுக்கு, ஏன் ஏன் எதுக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்போமா? ஸோ அந்த ஏன் அப்படின்னா கியோன் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ உங்களுக்கு அப்படின்னா ஆப்கோ, ஏன் அப்படின்னா கியோன், தேவை சாஹியே. உங்களுக்கு ஏன் தேவை? ஆப்கோ கியோன் சாஹியே. ஆப்கோ கியோன் சாஹியே. உங்களுக்கு இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்குமே மீனிங் புரியுதா? உங்களுக்கு என்ன வேணும்? ஆப்கோ கியா சாஹியே. உங்களுக்கு ஏன் தேவை? ஆப்கோ கியோன் சாஹியே. ஓகே நெக்ஸ்ட் ஒன். நீ ஏன் அப்படி சொன்னாய்? நீ ஏன் அப்படி சொன்ன? இதை கேஷுவலாக ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுனா தும்னே ஐசே கியூ கஹா. தும்னே ஐசே கியூ கஹா. ஓகே, நீ அப்படின்னா தும்னே, தும் அப்படின்னு சொல்லுவோம். நீ ஏன்? தும்னே ஐசே அப்படின்னா ஐசே. கியூ
ஏன் ஏன்னா क्यों சொன்னாய் कहा तुमने ऐसे क्यों कहा तुमने ऐसे क्यों कहा நீ ஏன் அப்படி சொன்னாய் तुमने ऐसे क्यों कहा நீ ஏன் அப்படி சொன்னாய் तुमने ऐसे क्यों कहा நீ ஏன் அப்படி சொன்னாய் तुमने ऐसे क्यों कहा ஓகே நெக்ஸ்ட் ஒன் இது என் தவறு இது என்னுடைய மிஸ்டேக் இது என் தவறு இது எப்படி சொல்லலாம் யக் மேரி கல்தி ஹை யக் அப்படின்னா இது என் அப்படின்னா மேரி தவறு அப்படின்னா கல்தி ஹை ஒரு ஃபீமேல் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது யக் மேரி கல்தி ஹை அப்படின்னு ஈ சவுண்டில் வரணும் யக் மேரி கல்தி ஹை இதே ஒரு மேல் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது யக் மேரா கலத் ஹை யக் மேரா கலத் ஹை கலத் அப்படின்னா மிஸ்டேக் ஸோ ஃபீமேல் சொல்லும்போது கல்தி அப்படின்னு சொல்லணும் ஒரு மேல் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கலத் அப்படின்னு சொல்லணும் ஸோ இது என் தவறு யக் மேரி கல்தி ஹை யக் மேரா கலத் ஹை ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் உண்மை காதல் உண்மையான லவ் உண்மையான காதல் இது எப்படி சொல்கிறது உண்மை அப்படின்னா சச்சா சச்சா சச் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது சச் போலோ அப்படின்னு சொல்லுவோம் சொல்லு அப்படின்னா போலோ உண்மையை சொல்லு அப்படிங்கிறப்ப சச் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ உண்மையை சொல்லு அப்படின்னா சச் போலோ ஸோ உண்மை காதல் அந்த உண்மை அப்படின்னா சச் சச்சா காதல் அப்படின்னா பியார் ஸோ உண்மை காதல் அப்படின்னா சச் பியார் இல்லைன்னா சச்சா பியார் ரெண்டுமே சேம் மீனிங் தான் ஓகே அடுத்த சென்டென்ஸ் இது என்னுடைய பை இது என்னுடைய பேக் பைனா பேக் ஸோ இது என்னுடைய பை இது எப்படி சொல்லலாம் யக் மேரா பேக் ஹை இது அப்படின்னா யக் என்னுடைய அப்படின்னா மேரா பை அப்படின்னா பேக் ஹை இது என்னுடைய பை யக் மேரா பேக் ஹை இது என்னுடைய பை யக் மேரா பேக் ஹை ஒரு மேல் ப்ரொனவுன்சேஷன் பண்ணும்போது யக் மேரா பேக் ஹை அப்படின்னு சொல்லுவோம் இதே ஒரு ஃபீமேல் அப்படின்னா யக் மேரி பேக் ஹை மேரி அப்படிங்கிறது இ ப்ரொனவுன்சேஷன் வரணும் யக் மேரி பேக் ஹை யக் மேரி பேக் ஹை ஓகேவா அடுத்த சென்டென்ஸ் அறையை சுத்தம் செய் அறைனா ரூமை க்ளீன் பண்ணுங்கள் ரூமை சுத்தம் பண்ணுங்கள் இது எப்படி பண்ணலாம் இது எப்படி சொல்லலாம் அறை அப்படின்னா ரூம் கமரா அப்படின்னு சொல்லுவோம் இதே நிறைய ரூம்ஸ் அப்படின்னா கமரே அப்படின்னு சொல்லணும் ஒரு ரூம் அப்படின்னா கமரா இதே நிறைய ரூம்ஸ் அப்படின்னா கமரே ஸோ அறையை கமரே கோ ஷாப் கரோ அறையை சுத்தம் செய் ரூமை சுத்தம் பண்ணு கமரே கோ சாஃப் கரோ அறையை சுத்தம் செய் கமரே கோ ஷாஃப் கரோ ஷாஃப்னா சுத்தம் செய்னா கரோ ஸோ கமரே கோ சாஃப் கரோ ஓகே ப்ரொனவுன்சியேஷன் புரியுதுங்களா விலையை குறையுங்கள் விலையை குறைங்க விலையை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் விலையை குறையுங்கள் தாம் கம் கீஜியே தாம்னா விலை தாம் குறையுங்க அப்படின்னா கம் அதிகம் அப்படின்னா பகுத் கம் அப்படின்னா கம் தாம் கம் கீஜியே குறையுங்கள் அப்படின்னு நம்ம கெஞ்சிரும் ஸோ கீஜியே தாம் கம் கீஜியே விலையை குறையுங்கள் தாம் கம் கீஜியே ஓகேவா அடுத்தது எனக்கு ஞாபகமே இல்லை இது எப்படி சொல்லலாம் ஹிந்தியில் எனக்கு அப்படின்னா முஜே ஞாபகம் அப்படின்னா யாத் இல்லை அப்படின்னா நஹி ஹை எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா முஜே யாத் ஹை அப்படின்னு சொல்லணும் முஜே யாத் ஹை எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு வரும்போது முஜே யாத் நஹி ஹை எனக்கு ஞாபகம் இல்லை முஜே யாத் நஹி ஹை விலையை குறையுங்கள் தாம் கம் கீஜியே எனக்கு ஞாபகம் இல்லை முஜே யாத் நஹி ஹை ஓகேவா அடுத்தது ஹோட்டல் எவ்வளவு தூரம் இது எப்படி கேட்கலாம் ஹோட்டல் கித்னி தூர் ஹை சப்போஸ் ஸ்கூல் எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டால் ஸ்கூல் கித்னி தூர் ஹை கித்னி அப்படின்னா எவ்வளவு தூரம் அப்படின்னா தூர் ஓகேவா ஸோ ஸ்கூல் கித்னி தூர் ஹை ஹாஸ்பிட்டல் கித்னி தூர் ஹை ஹோட்டல் எவ்வளவு தூரம் ஹோட்டல் கித்னி தூர் ஹை இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஓகே அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம் என்ன இது ஸோ என்ன அப்படின்னா கியா இது அப்படின்னா யக் இது நம்மளுக்கு பேசிக்காகவே தெரியும் ஸோ என்ன இது அப்படின்னா யக் கியா ஹை யக் கியா ஹை இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஓகே என்ன அது
ஸோ இது அப்படின்னா யக், அது அப்படின்னா வக். வக் கியா ஹை, என்ன அது, வக் கியா ஹை, என்ன இது, யக் கியா ஹை, என்ன அது, வக் கியா ஹை. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ், எனக்கு வேண்டாம், எனக்கு வேணாம், எனக்கு வேண்டாம். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது? முஜே நஹி சாஹியே, எனக்கு வேண்டாம், முஜே நஹி சாஹியே, எனக்கு வேண்டாம். எனக்குன்னா முஜே, வேண்டாம் அப்படின்னா நஹி சாஹியே, வேண்டும் அப்படின்னா எனக்கு வேண்டும் அப்படின்னா முஜே சாஹியே, எனக்கு வேண்டாம் முஜே நஹி சாஹியே, எனக்கு வேண்டாம் முஜே நஹி சாஹியே. அடுத்தது, இதற்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்போமா? ஸோ இதற்கு அப்படின்னா இஸ்கா, இஸ்கா என்ன அப்படின்னா கியா, அர்த்தம் அப்படின்னா மத்லப். இதற்கு என்ன அர்த்தம், இஸ்கா மத்லப் கியா ஹை, இஸ்கா மத்லப் கியா ஹை, இஸ்கா மத்லப் கியா ஹை, இதுக்கு என்ன மீனிங், இஸ்கா மத்லப் கியா ஹை அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்தது, எது பிடிக்கும், எது பிடிக்கும், கியா பசந்த் ஹை, எது அப்படின்னா கியா, என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்போம்ல, கியா. பிடிக்கும் அப்படின்னா பசந்த், பிடிக்காது அப்படின்னா நஹி பசந்த். ஸோ எது பிடிக்கும், கியா பசந்த் ஹை, கியா பசந்த் ஹை, கியா பசந்த் ஹை, இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்தது, எல்லாம் நன்றாக இருக்கிறது, எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஸோ எல்லாம் அப்படின்னா சப்குச், எல்லாம் அப்படின்னா சப்குச், சப்குச் டீக் ஹை, நன்றாக இருக்கிறது அப்படின்னா டீக் ஹை அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்போ ஒருத்தவங்க நம்மளுக்கு உடம்பு சரியில்லையா, உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் டீக் ஹை அப்படின்னு சொல்லணும், ஓகேவா இருக்குது அப்படின்னு. ஸோ நன்றாக இருக்கிறது அப்படின்னா டீக் ஹை, எல்லாம் நன்றாக இருக்கிறது சப்குச் டீக் ஹை, சப்குச் டீக் ஹை. ஓகே. லாஸ்ட் சென்டென்ஸ், எல்லாம் நன்றாக இருக்கிறதா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். எல்லாம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு வரும்போது சப்குச் டீக் ஹை அப்படின்னு சொல்கிறோம், சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிருது. இப்போது எல்லாம் நன்றாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் கூட நம்ம கேட்கும்போது சப்குச் டீக் ஹை கியா, சப்குச் டீக் ஹை கியா இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். அந்த கியா அப்படின்னு நம்ம கொஷின் கேட்குறோம். ஸோ எல்லாம் நன்றாக இருக்கிறதா அப்படின்னு வரும்போது சப்குச் டீக் ஹை கியா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ், எல்லாம் நன்றாக இருக்கிறது சப்குச் டீக் ஹை, எல்லாம் நன்றாக இருக்கிறதா சப்குச் டீக் ஹை கியா, இப்படி தான் நம்ம கொஷின் கேட்கணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 20 பேசிக் டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஹிந்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் ரொம்ப சீக்கிரமாக ஹிந்தி பேசிடுவீங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல், தன்யவாத்.